இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். அது மாசுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுகிறேன். நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்து என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களே. கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொன்னவர். கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று உலகத்திலேயே ஒரு அபூர்வ பிறவிதான் இப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அபூர்வமான மனிதர். அவர் அரசியலிலே விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகளை வசைபாடுகிறார். அவர்கள் தியாகம் செய்தவர்கள், போராட்டங்களை கண்டவர்கள், உதிரம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்படி புழுதி வாரி தூற்றி பேசுவது முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல. பிறகு உங்கள் இயக்கத்தை பற்றி, ஜெயலலிதாவை பற்றி இதையெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? இனிமேலாவது இப்படி பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவுடைய லவுட் ஸ்பீக்கராக மாறிட்டார். அவர் காலையிலையும் சாயங்காலமும் பாஜகவிடம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. அதனால் இது தமிழகத்தில் பாஜக அவர்களுடைய வேர்களை ஊணுவதற்கு அதிமுக முழுமையாக அதிமுகவை ஒரு துணைகோளாக யூஸ் பண்ணுறாங்கன்றதான் உண்மை. அதனால் இது தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒரு நீண்ட நாட்களில் மிகவும் ஆபத்துகளை தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணும்.